ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வெண்புலி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காணொலித்து பார்த்திங்கன்னா, தை மாதத்துக்கு பிறகு நம்மளை நேரடியாக எப்போனாலும் சந்திக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ தை பண்டிகை முடிஞ்சு நம்ம கிராமத்தில் 7 ஆண்டுகளுக்கு பிறகு மாரியம் பண்டிகை பள்ளிவாக்கு கேட்டு போட்டிருக்கிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 15 நாள் சாட்டு. இந்த பண்டிகைலாம் முடிஞ்ச உடனே நம்ம பார்த்திங்கன்னா பக்கத்து ஊரான காளியம்மன் பண்டிகை, ஓகேங்களா, அங்கே என்னுடைய மனைவி பையனை தூக்கிட்டு பூ மிதிக்கிறாங்க. அதுக்கு மறுபடி பற்றி இருக்கணும். நம்ம பூசாரி குடும்பம் அப்படிங்கிறனால பல கட்டுப்பாடுகள் இந்த கிராமத்தில் இருக்குது. ஏதோ ஒரு விடயம் ஃபேமிலியில் நடந்தால், இப்போ அதுவும் சொத்து பிரச்சனை ஓரளவுக்கு நம்ம வெற்றி கண்டிருக்கிறோங்க. இருந்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அது காரணம் இதுதான், இப்படி தான், அப்படி தான் சொல்லி கிராமத்தில் கதை கட்டி விட்டுருவாங்க. இது நாம் எல்லாமே கடந்து வந்துட்டோங்க. நம்ம ஒரு ஃபவுண்டேஷனாக ரன் பண்ணிகிட்டு இருக்கிறோங்க. கவர்மெண்ட் ரூல் ஜாதி மதம் இனம் வேறுபாடின்றி தான் செயல்படணும். அப்போ தான் நமக்கான லைசன்ஸ் கிடைக்கும். அப்படி தான் நம்ம டீடில் நம்ம சைன் பண்ணி லைசன்ஸ் வாங்கியிருக்கோங்க. ஆனால் எங்கள் வீட்லேயும் ஓரளவுக்கு அப்சர்வ் பண்ணிக்குவாங்க. ஆனால் பொதுமக்கள் இன்னும் ஒரு புரிதல் கிடையாது. அதை நான் கொண்டு வர வரைக்கும் இதுபோல் பிரச்சனைகளை சமூக ரீதியாக நம்ம எதிர்கொண்டு தான் ஆகணும். குறிப்பாக நம்ம வெண்புலிக்காகவே சமூக ரீதியான பல பிரச்சனைகளை எதிர்கொண்டுட்டு இருக்கிறேங்க. அப்போ கிராமத்தில் இதுக்கான ஒரு புரிதல் நான் கொண்டு வரணும்னா, நான் இந்த பக்திமயமான பூசாரி குடும்பத்திலேருந்து கொஞ்சம் நான் விலகி தான் வரணும். ஏன்னா எங்கள் பெரியப்போட்டு குடும்பம் தான் அதை செய்கிறாங்க. அதுக்கு அடுத்ததான் எங்கள் அண்ணன் செய்வான். நான் இதுலேருந்து விலகி வரணும் அப்படின்னா நான் கொஞ்சம் நாள் படிக்கும். இந்த ஒரு ஆண்டுக்குள்ளார நான் முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த ஆன்மீக சார்ந்த ஒரு நாட்டம் நம்மளுடைய மனசில் இருந்தாலும் வெளிப்படையான நாட்டங்கள்லேருந்து நான் விலகி தான் வரணும். அப்போ தான் இந்த சமூகம், இந்த கிராமம் என்னை புரிந்து கொண்டு என்னை எந்த டிஸ்டர்பும் பண்ணாது. நாம் அதுலேயும் இருந்து இதுலேயும் இருந்தாங்கன்னா 2 பக்கமும் அடி வாங்குற மாரி, ஒரு மொத்தாளத்துக்கு 2 பக்கம் எப்படி அடி விழுமே அதுமாரி 2 பக்கம் அடி வாங்குற மாரி. அதனால் ஏதோ ஒன்று தான், ஒன்று இழந்தால் ஒன்று பெறலாம் அப்படிங்கக்கூடிய கோட்பாட்டில் தான் இன்றைக்கி நம்ம ஒரு கிராமத்தையே ஒரு புரிதலுக்காக நம்ம ஒதுங்கி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா நம்ம சமூகத்தை திருத்த முடியாது, ஆனால் நாம் எளிமையாக திருத்திக்கலாம். அதனால் நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். எதிர்த்து தான் நம்ம ஃபைட் பண்ணி இந்த சேவையை ரன் பண்ண முடியும். ஏன்னா ஒரு சிட்டியில் நான் இருக்கிறேன் அப்படின்னா நான் சொல்லவே தேவையில்லை, புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா படிப்பு நாலேஜ் அதிகமாக இருக்கும். ஆனால் கிராமத்தில் அப்படி கிடையாது. பழைய ஆளுங்கள் இருக்கிற வரைக்கும் இந்த ஜாதியை கட்டமைச்சு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளார அதை கொண்டுட்டு வந்துட்டு தான் இருப்பாங்க. அதுமாதிரி ஆன்மீகம் அப்படிங்கிறது கிராமப்புறத்தில் அதிகப்படியாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக மூட நம்பிக்கை. அதனால தான் சொல்கிறேன், என்னுடைய ஃபேமிலியோடைய மன அழுத்தத்துக்கு இது ஒரு காரணமாக அமைஞ்சிடக்கூடாது அப்படின்னா நான் தெளிவாக புரிந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். அது இல்லாமல் சமூகத்துக்கு, நம்ம கிராமத்துக்கு நான் கரெக்டான ஒரு புரிதல் கொண்டு வரணும். இல்லை அப்படின்னா ஒரு சின்னதாக வீட்டில் பாம்பு வந்துட்டாவோ அல்லது எதுனாச்சும் ஒரு சின்னதாக ஒரு அடிபட்டுட்டாவோ ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைனா கூட அதுக்கு இதுதான் காரணம், இங்கே போய் புழங்கிட்டாங்க, இங்கே வந்தாங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மதமும் ஜாதியும் இதுக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க. அதனால் நான் இப்படி சொல்லிட்டேன் அப்படிங்கிறது யாரும் தவறுதான் எடுத்துக்காதீங்க. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எம்மதமும் சம்மதம் அந்த கோட்பாட்டில் தான் நான் போயிட்டுருக்கிறேன். நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம பல பேர்த்த போய் நம்ம அட்டென்ட் பண்ணி நம்ம நேரடியாகவும் பேசுகிறோங்க. ப்ளஸ் நம்ம வீட்டுக்கும் எவ்வளோ பேர் வராங்க. குறிப்பாக நம்ம சொல்ல போனால் முஸ்லீம் தோழிகள், ஓகேங்களா, அவங்க இப்போ நம்ம கிராமத்துக்கு வரும்போது இது வரைக்கும் யாரும் அப்படி அந்தளவுக்கு இங்கே வந்தது கிடையாது. ஆனால் என்ன நாடி எவ்வளோ பேர் வந்தாங்க. அவங்க அந்த பர்தா அணிஞ்சிட்டு வரும்போது அந்த பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணேன் இந்த கிராமத்தில். கிறிஸ்டின் அதே போல் தான். இருந்தாலும் நம்ம பார்த்திங்கன்னா மதத்தை நான் எதுக்கு முன் வைக்கணும் அப்படின்னா, நான் ஒரு இந்துவாக இருக்கக்கூடிய ஒரு பூசாரி குடும்பத்தில் இருக்கும்போது அதுக்கான பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், ஓகேங்களா. ஆனால் இவ்வளோ தூரம் நான் கடந்து வந்துட்டேன். இன்றைக்கி எவ்வளோ பேர் என்னை மீட் பண்ண வந்திருக்கிறாங்க. நான் அவங்க வீடு தேடி போய் நான் மீட் பண்ணியிருக்கிறேன். அதேமாரி இந்த சேவையை உலக நாடு முழுசும் நம்ம கொண்டு போகிறாங்க. அப்போ உலக நாட்டில் எத்தனையோ மதங்கள் இருக்குது, எத்தனையோ நம்ம இந்தியாவில் எடுத்துகிட்டே எத்தனையோ ஜாதிகள் இருக்குது. நான் இன்றைக்கி ஆந்திராவிலேருந்து வராங்க, கேரளாவிலேருந்து வராங்க. நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஹைதராபாத் போகிறேன். முஸ்லீம் மருத்துவம் தான் நான் முக்கியத்துவமாக நான் இன்றைக்கி கைட் பண்ணுறேங்க. அது இந்து மருத்துவத்தில், அதாவது சித்த மருத்துவத்தில் தழுவப்பட்ட வைத்திய முறையாக இருந்தாலும் அவங்களுடைய கைடன்ஸ் ப்ளஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய தோல் ஆராய்ச்சி மையமாக இருக்கிறதுனால நம்ம அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோங்க. ஆனால் ஃப்யூச்சரில் நம்ம பார்த்திங்கன்னா சித்த மருத்துவ முறையை நம்ம கொண்டு வருவோங்க, ஓகேங்களா. அதுக்கான முயற்சியை நான் எடுப்பேன். யுனானி அங்கே நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய சப்போர்ட் கிடைக்கிது. இங்கிலீஷ் மருந்து ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் நம்ம உங்களுக்கான சப்போர்ட் கிடச்சிட்டு தான் இருக்குது. ஆனால் என்ன ஒரு பிரச்சனை, சீராய்டு எடுத்துறாதீங்க தயவு செஞ்சு. அது குறிப்பாக திருமணமாகாத பெண்கள் சீராய்டு பயன்படுத்துகிறீங்க அப்படின்னாவோ அல்லது ஒரு வயதுக்கு வந்த பெண் சீராய்டு பயன்படுத்திங்கனாவோ அதுக்கான பக்கவிளைவு இருக்கும். அந்த பக்கவிளைவு என்னங்கிறத நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, இந்த ஒரு 2 மாதம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு நேரடியாக நீங்கள் வரலாம், எந்த ஒரு டிஸ்டர்ப் இருக்காது. நம்ம லேண்டும் பார்த்திங்கன்னா இப்போ சேல் பண்ணிட்டேங்க. சேல்னா அட்வான்ஸ் வாங்கிட்டேங்க. இன்னும் ஒரு 3 மாதத்தில் நமக்கு பார்த்திங்கன்னா இன்கம் கிடச்சிரும். அந்த அமௌண்ட் கிடச்சிரும். கிடச்சின்னா ஃபுல்லாக வேலி பண்ணி ப்ளஸ் ஒரு போர் போட்டு
இயற்கையான முறையில் மூலிகைகள், கீரைகள், காய்கறிகள், பழங்கள் எல்லாமே நம்ம லேண்டில் நம்ம வந்து வைக்க போகிறோங்க. இல்லை இதிலுமே இன்னும் கொஞ்சம் என்ன சிக்கல் வருது அப்படின்னா, இந்த ஊரை விட்டு நம்ம முழுமையாக நகரணும். நான் அந்த பிளானில் தான் ஃபஸ்ட்டு சேல் பண்ணேன். இருந்தாலும் ஓகே, நமக்கு ஓரளவுக்கு காசு வந்து ஒரு சில புரிதல் வந்தால் நம்ம விட்டு கொடுத்து போனோம்னா, நம்ம இடத்துல வந்துட்டு நம்ம ஊருக்கு நம்ம பெருமை தேடணும். நம்மள இப்படி சொன்னீங்க, ப்ளஸ் நம்ம அந்த ஒயிட் பேட்சஸ் பற்றியே எவ்வளோ அவமானங்கள் நான் கடந்து வந்துட்டேன் கிராமத்தில். அதுவும் இப்போ கூட நான் லாஸ்ட்டாக இப்போ ஃபைட் பண்ணும்போது எனக்கு இதுக்கான ஒரு பட்ட நேம் வந்து வச்சுட்டாங்க. இருந்தாலும் நான் அதை எல்லாத்துக்கும் வின் பண்ணணும். இந்த கிராமத்துக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும், ஒரு புரிதல் கொண்டு வரணும். நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேங்கிறது தான் என்னுடைய கௌரவம், என்னுடைய அடையாளம். ஓகேங்களா? அப்போ என்னோடய லட்சியத்துக்கு நான் பயந்து போயிட்டு இருந்தேன்னா, இந்த சமூகம் வந்து நம்மளை பின்னோக்கி துரத்திக்கிட்டே இருக்கும். ஏன்னா போகிற இடத்துலையும் பிரச்சனைகள் இருக்கத்தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால் என்னென்னா இருக்கிற இடத்துல பிரச்சனையை ஃபேஸ் பண்ண பார்க்கலாம். எனக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு ஒரு 80% வந்து கிடைச்சிருக்குது. அதனால் ஓகே, நம்ம இங்கேயே ஸ்டேபிளாக வந்து இருந்து பார்க்கலாம். முடியலையா அப்போ லாஸ்ட் கட்டமாக மறுபடியும் கூட இன்னும் இருக்கிறத சேல் பண்ணிட்டு நம்ம வேறு இடத்துக்கே கூட ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணிடலாம். ஆனால் இப்போ பிரச்சனை நம்ம வந்து ஓரளவுக்கு சுமூகமாக சமாதானமாக போயாச்சு. பல போராட்டத்துக்கு பிறகு, பல அசிங்களுக்கு பிறகு, பல கொஞ்சம் பணம் இழந்து பிறகு நான் இன்றைக்கி வந்து சமாதானமாக வந்து ஓரளவுக்கு புரிய வச்சு கொண்டு வந்துட்டேன். ஓகேங்களா? அதுக்கு பங்காளிகளுடைய சப்போர்ட் இருக்குது. அதே ஊர் இன்றைக்கி காவல்துறை நாடி போனோங்கன்னா சிவிலில் போகும், பணம் போகும், பகை பெருசாகும். ஆனால் பங்காளிகளை வச்சு புரிய வச்சு நம்ம அதே ஊர் மக்களை வச்சு தான் நான் வந்து இந்த இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகி வந்திருக்கிறேன். அப்போ எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து காற்றுக்கு ஏற்ப மரம் சாஞ்சி கொடுக்குற மாரி நம்ம சாஞ்சி கொடுத்து தான் நம்மளுடைய காரியத்தை சாதிக்கணும். இதில் வந்து 2 விதம் உண்டு. காரியத்துக்காக காலை பிடிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க கிராமத்தில். நம்ம காரியத்துக்காக நம்ம சண்டைக்காரங்காலில் என்ன சாட்சிக்காரங்காலில் விழுவதை விட சண்டைக்காரங்காலிலே விழுவலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதே போல் தான் காரியத்துக்காக நான் காலையும் பிடிப்பேன். என் பக்கம் தவறாக இருந்தால், அதே என் பக்கம் தவறு இல்லை, நம்மளை வந்து ரொம்ப எதுக்குறாங்க, அழிக்க பார்க்குறாங்க அப்படின்னா நான் கழுத்தையும் பிடிப்பேன். அந்தளவுக்கு அந்த துணிச்சலை வந்து நான் வளர்த்திருக்கிறேன். அதுக்கு வெண்புலி எனக்கு உறுதுணையாக இருந்திருக்குது. ஏன்னா வெண்புலி வந்த காலகட்டத்துக்கு பிறகு தான் என்னுடைய தைரியத்தை நான் வந்து அதிகப்படுத்த ஆரம்பித்தேன். இந்த சமூகத்தில் நம்ம உயிரோடு வாழணும், இருக்கிற லைஃப்பை சந்தோஷமாக நம்ம வந்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா மனதிடனை அதிகப்படுத்தணுங்கிறது இந்த வெண்புலி தான் எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. அதனால தான் நம்ம வந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகி ஃபைட் பண்ணி இவ்வளோ பேர் வாங்கியும் கூட இவ்வளோ பிரச்சனையும் கூட நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன். என்னோடய ஃபேமிலிங்க, 2 பிள்ளைங்க, என்னோடய ஒய்ஃப் எல்லாத்தையும் நான் வந்து கரெக்டாக ஹாப்பியாக கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு போராட்டத்தில் நம்ம இவ்வளோ தூரம் வெற்றி கண்டு வந்திருக்காங்கன்னா அதுக்கான காரணம் நம்மளுடைய தைரியம் தான். 2வது விடாமுயற்சி, தன்னம்பிக்கை தான். நம்ம எப்படி நகர்த்துறங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். பயந்தங்க, அதை கண்டு மன அழுத்தத்துக்கு ஆளாகிறங்க, அழுகிறங்க அப்படின்னா அதில் எந்த ஒரு லாஜிக்குமே இல்லை. ஒரு சின்னதாக ஒரு விலங்கு எடுத்துக்கோங்க, கால் அடிபட்டுருது, அதுக்கு எந்த ஒரு ஃபஸ்ட் எய்ட் கூட பண்ணுறதுக்காக கிடையாது. காட்டில் வளரக்கூடிய பூச்சிகளாகட்டும், பறவைகளாகட்டும், விலங்குகளாகட்டும், அதுக்கு யாருன்னா ஃபஸ்ட் எய்ட் கொடுக்குறாங்களா? ஆனால் அதை சரி பண்ண பார்க்க முடிஞ்ச அளவுக்கு முடியலையா, அதை சார்ந்து அதுக்கு பழகி அது பிரச்சனையே இல்லாமல் இருக்கிற லைஃப் வரைக்கும் ஹாப்பியாக வாழும். அதுதான் மனிதர்கள் வந்து நம்ம செய்கிறதில்ல, மனம் உடைஞ்சிட்றாங்க. இதை மாற்றுத்திறனாளிகள் வந்து செய்கிறாங்க. அவங்க பிறப்புலேருந்தே இந்த பிரச்சனையை வந்து எதிர்கொள்வாங்க. ஆனால் அவங்க தன்னம்பிக்கை ஒருபோலும் கொஞ்சம் குறைஞ்சது கிடையாது. அவங்களுடைய லைஃப்பை ஹாப்பியாக வாழ்ந்துட்டு என்ஜாய் பண்ணுறாங்க. நாம் நல்லாவே இருக்கிறோங்க. சின்னதாக ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை பெருசாக எடுத்துக்கிறேங்க. ஓகேங்களா? நம்மளை விட கஷ்டத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. உயிர் பறிக்கக்கூடிய நோய்களில் போராடிட்டு இருக்கிறாங்க. பல பிரச்சனைகளை சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு லைஃப்பை இழந்துட்டுருக்குறாங்க. அப்போ நமக்கு கண் இருக்குது, 4 இடத்த பார்க்க முடியுது, பிடிக்க முடியுது. எத்தனையோ பேருக்கு கண் பார்வை இல்லாமல் எங்கள் வாழ்க்கையை இருண்டு போயிருக்குது. வாய்க்கு ருசியாக சாப்பிட்றதுக்கான ஒரு வாய்ப்புமே இன்னும் இருக்குது. நம்ம பயத்தினால தான் பல உறவுகள் விட்டுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அதுமாரி ஒரு ஒன்று இழந்தால் ஒன்று பெறலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அப்படியே மனசை வந்து மாற்றி கட்டமைச்சு கொண்டுட்டு போக ஆரம்பிச்சுக்கணும். இன்றைக்கி உதாரணத்துக்கு சொல்ல போனால், இன்றைக்கி ஒரு சில உணவுகள் நம்ம வெண்புலிக்காக தவிர்க்கிறங்க அப்படின்னு சொல்லி அது மன வலியை தருது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் உங்கள் ஆரோக்கியத்துக்கு அது வந்து பங்களிக்குது அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது தான் டவுட்டு. இன்றைக்கி சிக்கன் சாப்பிட்டு பல பேருக்கு வந்து கர்ப்பப்பையில் பெண்களுக்கு வந்து கேன்சர் கட்டி உருவாகிருக்குது, கர்ப்பப்பை வீக்காக இருக்குது, குழந்தைன்மை இல்லாமல் போயிருக்குது, அல்சர் வந்திருக்குது, ஓகேங்களா, ரத்த புற்றுநோய் உட்பட எத்தனையோ பிரச்சனைகள் வந்து எதிர்கொண்டுட்டு இருக்கிறாங்க இந்த சிக்கன்னால். அதாவது மரபணு மாற்றப்பட்ட கலப்படம் சார்ந்த கெமிக்கல், அதாவது ஒரு கோழி, செத்த கோழி கூட இன்றைக்கி விற்பனை பண்ணக்கூடிய ஒரு காலமாக மாறிடுச்சு. ஓகேங்களா? எல்லா கோழி பண்ணையாளர்களும் நம்ம இப்படி சொல்ல கிடையாதுங்க. ஒரு சிலர் லாப நோக்கத்துக்காக இப்படி பண்ணுவாங்க. மைதா சார்ந்த உணவுகள் இன்றைக்கி வந்து சமூக ரீதியாக மைதா சார்ந்த உணவுகள் வந்து நம்மளுடைய செரிமானத்தை பாதிக்கப்பட்டு பல உடல் உபாயங்களை உருவாக்குது அப்படிங்கிறது வந்து டாக்டருடைய பரிந்துரையிலே இருக்குது. ஆனால் நம்ம இன்றைக்கி புரோட்டா, அந்த ப்ரெட்டு, ஓகேங்களா, பீஸா, பர்கர் அப்படின்னு சொல்லி இந்த மைதா சார்ந்த உணவு முறைகளையே வந்து பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் குறிப்பாக நம்ம எடுத்துகிட்டு வரோங்க. அதை காலையில் எடுத்தால் கூட பிரச்சனை இல்லை, நம்ம உடம்பு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஜீரணம் பண்ணிடும். ஆனால் இரவு டயர்டாகிடுவோங்க. நம்ம வேலையை வெட்டிக்கலாம் செஞ்சு சாழ்த்து போய் டயர்டாக இருப்போங்க.
அப்போ போய் இந்த மைதா சார்ந்த உணவுகளை வந்து நம்ம சாப்பிடும் போது என்னென்னா அது செரிமானம் பாதிக்கப்படும், சட்டுன்னு ஜீரணமாகாது. தூக்கமும் வந்து லேட்டாக செல்ஃபோன் நோண்டிக்கிட்டு லவ்வர்கிட்ட பேசிக்கிட்டு நீங்கள் லவ் பண்ணுங்கள், தப்புன்னு நான் சொல்ல வரல. ஒரு அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சுன்னு உணவுக்கே சொல்லும் போது நீங்கள் செல்ஃபோன் அப்படிங்கிறது அந்த ஃபோனுடைய கதிர்வீச்சு வந்து நீங்கள் ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக அந்த கண்ணுக்கும் போச்சு, பிரெயினுக்கும் பிரச்சனை. சும்மா பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதோடைய அந்த ஆழமான ஒரு நட்பு தெரியாது. நேரடியாக சந்திங்க, ஒரு பார்க்லேயாகட்டும், ஒரு கோயில்லையாகட்டும், ஒரு திரையரங்குலையாகட்டும், நேரடியாக சந்திங்க, நேரடியாக பேசுங்க. அதுதான் வந்து காதல். ஃபோன் ஒரு அளவுக்கு தான், ஒரு ஆபத்துக்கு ஒரு அர்ஜென்ட்டுக்கு தான் ஃபோன். ஓவராக ஃபோன்லேயே மூழ்கி நைட்டு 2 மணி வரைக்கும் 3 வரைக்கும் பேசக்கூடிய நண்பர்களுக்கு எவ்வளோ பேத்துக்கு இன்றைக்கி ஃபோன்னால பல ப்ராப்ளங்கள் வந்துட்டு இருக்குது. கண் பிரச்சனை, முடி கொட்டுறது, தலைவலி, சோர்வு, ஓகேங்களா? இதுமாரி எவ்வளோ பிரச்சனைகள் நம்ம சந்திச்சுட்டு இருக்கோங்க. அதனால் ஒன்று இழந்தால் ஒன்று பெறலாங்கிற மாரி எல்லாத்துக்கும் இயற்கை சார்ந்த முறையில் நம்ம வந்து வாழ்வியலை வந்து மாற்றி கட்டமைக்கிறதுக்கு நம்ம வெண்புலி ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கங்க. இதனால் இது இழக்கிறங்க, இவ்வளோ போச்சு சந்தோஷம்லாம் நினைக்காதீங்க. எவ்வளோ சந்தோஷம் நமக்குன்னு இருக்குது. அதை ஏற்றுக்கிட்டு இதே போதுமானதாக நீங்கள் நினச்சிங்கன்னா ஹாப்பியாக வாழலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்த டாபிக் விட்டுட்டு வேறு டாபிக் நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். ப்ளஸ் அதனால் ஒரு 2 மாதம் வெயிட் பண்ணுங்கள். அதேமாரி யுனானி மருத்துவத்துக்கும் என்னால் இப்போ வந்து போக முடியாத ஒரு சுச்சுவேஷனு. ஏன்னா இந்த லேண்ட் முடிகிற வரைக்கும் இங்கே கொஞ்சம் போட்டி போகாமல் லைட்டாக இருக்க தான் செய்யும். பிள்ளைங்களையும் மனைவியும் விட்டுட்டு போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா அம்மாவும் வந்து அண்ணா வீட்டுக்கு அனுப்பிட்டேன். இங்கே அம்மாவால் வந்து பேச்சு வந்து கேட்க முடியல, அம்மாவுக்கு ப்ரெஷர் இருக்கிறதுனால. அதனால் நான் வந்து யுனானி மருத்துவமனைக்கு வந்து அப்படி வந்தாலும் உங்களை கூப்பிட்டு வந்து ஜாயின் பண்ண தான் என்னால் முடியும். மற்றபடி நாங்கள் அட்மிட் ஆக முடியாது. நான் சம்மருக்கு போய் அட்மிட் ஆகிக்கலாம் வெய்ய காலத்தில் அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனைலாம் முடிச்சுட்டு அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டிருக்கிறேன். அதனால் தயவு செஞ்சு யாரும் தவறாக நினைத்துக்க வேண்டாம். அதேமாதிரி நீங்கள் வரீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த மந்த் போயிட்டு இன்னொரு பண்டிகை, பக்கத்து கிராமத்தில் உள்ள பண்டிகையும் அட்டன் பண்ணிட்டு அதன் பிறகு உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் நேரடியாக வாங்க, எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா நம்ம இந்த ஒரு ஆண்டு காலத்துக்குள்ளார இந்த ஆன்மீகம் கிராமத்தில் வந்து ஒரு புரிதலை ஏற்படுத்தி நம்ம ஆன்மீகத்தில் வந்து கொஞ்சம் விலகி, ஆன்மீகம்னா எனக்கு முருகன் பக்தன் தான், ஓகேங்களா? நம்மளுடைய ஒழுக்கத்துக்காக, நம்மளுடைய ஒரு கோபத்தை குறைக்கிறதுக்காக நான் வந்து ஆன்மீகத்தை நாடி நான் முருகன், அதாவது சித்தாவுடைய மருத்துவம், சித்த மருத்துவத்துடைய முப்பாட்டன், ஓகேங்களா? முருகனுடைய கோட்பாட்டில் தான் போகிறேன். ஆன்மீகம் எனக்கு உண்டு, ஆனால் மூட நம்பிக்கை கிடையாது. ஆனால் நம்ம வீட்டில் கொஞ்சம் ஆன்மீகத்தில் கொஞ்சம் நாட்டம் அதிகம் தான். அதனால தான் ஊர் பண்டிகை அனைத்துலேயுமே வந்து இணைவாங்க. ஊரோட ஒத்து போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தனிச்சு நின்னுங்கன்னா அது நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அதனால் வந்து அவங்களுடைய ஒரு நம்பிக்கையாகட்டும், அவங்களுடைய இதாகட்டும், நான் வந்து எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். மூட நம்பிக்கையாக தான் நான் எடுத்து சொல்லுவேன். மற்றபடி இது வந்து அவங்கள வந்து வேண்டிக்கிட்டாங்க பையன் நல்லா பிறக்கணும் அப்படின்னு சொல்லி. அது வந்து இடையில நோம்பி போடாமல் போனதுனால தள்ளி போயிட்டே வந்துருச்சு. அதனால் இந்த ஆண்டு வந்து நம்ம பண்டிகை முடிச்சுட்டு பக்கத்து ஒரு பண்டிகையில் சந்தியை வந்து பூ மிதிக்கிறாங்க. அதனால் நம்ம வந்து ஒரு சில கட்டுப்பாடுகள் வந்து அவங்களுக்காகவும் நம்ம வந்து அனுசரித்து தான் நாம் போய் ஆகணும். அதன் பிறகு பிரச்சனை கிடையாது. எல்லாத்தையும் நான் சரி பண்ணிட்டேன்னா நம்ம அதன் பிறகு வந்து ஹாப்பியாக இந்த சேவையை வந்து ரன் பண்ண முடியும். எந்த ஒரு இடையூறும் இருக்காது. நீங்களும் தயக்கம் இல்லாமல் நீங்கள் வரலாம், போகலாம், ஓகேங்களா? அதுக்கான கட்டமைப்பு இங்கே வந்தீங்கன்னா கூட ஒரு நாள் தங்கி நம்ம மேட்டூர் டேமு, ஏற்காடு, சித்தர்மலை, சேலத்தை சுற்றி காமிக்கிறேன், ஓகேங்களா? ஒரு சுற்றுலா மாரி வாங்க. நான் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்தாலும் அதே போல் தான். அதனால் யாரும் பயப்படாதீங்க, நன்மையாகவே நடக்கும். அதுக்கான ஏற்பாடு நான் விரைந்து நான் வந்து கட்டமைக்க போகிறேன். அதுக்கான ஃபினான்ஸ் கட்டமைப்பு, இந்த லேண்டு நல்லபடியாக கரையாயிடுச்சு, நம்ம கையில் காசு வந்துச்சுன்னா எல்லாத்தையும் சாதிக்க முடியும் என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவிலேருந்து நான் விடைபெறுவது நான் உங்கள் பிபி. நன்றி, வணக்கம்.